அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 20க்கு 10 அளவுள்ள ஒரு ஏடிஎம்கேக்கான ஒரு பேனர். இது வந்து திருமணம் ரிலேட்டடான ஒரு பேனர் இது, சரிங்களா? இதை வந்து நம்ம ஃபோட்டோஷாப் சிசியில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நான் ஃபோட்டோலாம் கட் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா டைம் வந்து ரொம்ப அதிகமாக போகக்கூடாதுங்கிற ஒரு ரீசனுக்காக வந்து நம்ம இதை வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்டு டீட்டெயிலுக்கு மட்டும் கொஞ்சம் கலர் அப்ளை பண்ணிவிட்டு பேனர் எப்படி ரெடி பண்ணுறோங்கிறத பற்றி பார்த்தோம். இது எல்லாமே வந்து எடிட்டபிள் தான், சரிங்களா? நீங்கள் எப்படி வேணாலும் அடிச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதை. அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சில காரணங்களால் நம்ம தொடர்ச்சியாக வந்து நம்மளால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. வரக்கூடிய டைமில் வந்து நம்ம ரெகுலராக வீடியோ வந்துகிட்டு இருக்கோம். கரெக்டாக ஃபாலோ பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்டு செட் பண்ணிவிடும். ஷிஃப்ட் கண்ட்ரோல் N, ஓகேங்களா? ஷிஃப்ட் கண்ட்ரோல் N விட்டு ஒரு நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒயிட்டாக பேக்ரவுண்ட் ஒயிட்டில் தான் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம சிஎம்கே மோட்லேயே வச்சு நம்ம ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? மோடு சிஎம்கேல மாற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம கலர் வந்து சியான், மெஜந்தா, எல்லோ, பிளாக் இந்த 3 கலராக வச்சு அப்ளை பண்ணி தான் இப்போ வந்து கலர் அப்ளை பண்ண போகிறோம். இதுக்கு வந்து சியான் 100, ஓகேங்களா? ப்ரஷோட சைஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கீபோர்டில் க்ளோஸ் ப்ராக்கெட்டை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கான அந்த கலர் வந்து நமக்கு அப்ளை ஆகிறத நம்ம பார்க்கலாம். வெறுமனே வந்து இதோட ஃப்ளோ வந்து நான் ஒரு 50% வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு அவங்க இபிஎஸ்க்கும் பின்னாடி வந்து நம்ம ஒரு 2 கிளிக் பண்ணியிருக்கோம். திரும்ப நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணிக்கிறேன். சியான் கொடுத்தாச்சு. அடுத்தது மெஜந்தா ஒரு 100. ப்ரஷோட சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணுறேன். இதோட ஃப்ளோ வந்து ஒரு 25 வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக நான் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். சியான், மெஜந்தா அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்தது நியூ லேயர் ஒன்று போட்டுக்கிறேன். திரும்ப இதில் வந்துட்டு 0, எல்லோ ஒரு 50 வச்சுட்டு இந்த சைடு இந்த கார்னரில் அப்படி கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பேக்ரவுண்ட் வந்து நம்ம கலர் செட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கான நம்ம இந்த பிளண்ட் மோடை வந்து நம்ம வேரி பண்ணும்போது, சேஞ்ச் பண்ணும்போது நமக்கான அந்த அவுட்புட்டுங்கிறது கிளியராக கிடைக்கும், ஓகேங்களா? இப்போ இவங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இருந்தாலும் பேக்ரவுண்ட் வந்து நமக்கு சும்மா ஒரு எம்டிஆர் இருக்க மாதிரி இருக்குது. அதுக்காக வேண்டி நம்ம பேக்ரவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேறு எதுவும் இருக்கான்னு பார்த்துருவோம். ஓகே, தளபதியோட பேனரை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பேனரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் உள்ள அந்த தலைமை செயலகம் அதை மட்டும் எடுத்து நான் அதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T, ஷிஃப்ட்டு ஆல்ட்டு, ஷிஃப்ட் கண்ட்ரோல் ரெண்டுத்தையும் ஈவனாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈவனாக கிளிக் பண்ணிட்டு அந்த கார்னரில் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கான அந்த எஃபெக்ட்டுக்கான அந்த ஒரு க்ளோவிங் எஃபெக்ட் வந்து நமக்கு கிடச்சிரும், சரிங்களா? நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து கலர் அப்ளை பண்ணும்போது என்னென்னா இந்த சைடு சியான் இருக்குது. சியான் வந்து ஒரு 100 ப்ளஸ் அந்த பிளாக் வந்து ஒரு 40% வச்சுக்கோங்க. ஓகே, ப்ரஷோட சைஸை வந்து சின்னது பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணிவிட்டு இப்படி இந்த சைடில் மட்டும் நான் கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கிறேன். இந்த சைடில் வந்து மெஜந்தா கொடுத்துருக்கேன். மெஜந்தாவோட இதில் வந்து ஒரு 100, பிளாக் 40, ஓகேங்களா? அவங்க இந்த ஷர்ட்டு பகுதியில் மட்டும், ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து அவங்க ஷர்ட்டு எடுத்து கொடுக்கும் இருக்கிற ரீசனுக்காக வந்து நம்ம இந்த ஃப்ளாகை வந்து இந்த மாதிரி இந்த அளவில் நகர்த்தி வச்சுக்கிறேன். அடுத்தது வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு இப்போ இதோட பிளண்ட் மோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கணும். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஓவர்லே ஓகே வந்து சின்னது பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணிவிட்டு இப்போ இந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து நம்ம கலர் வந்து அப்ளை பண்ணிவிடுவோம். பேக்ரவுண்டில் இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பை கொண்டு வந்து வச்சுருக்கேன்.
ஜூம் பண்ணிக்கிறேன். அப்படி எனக்கு இந்த ஷேப்பு தேவை இல்லை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறேன்னா, இப்போ இதுக்கு வேறு ஏதேனும் ஷேப் இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஷேப்ஸை வச்சு நம்ம வேறு ஏதேனும் ஒரு டிசைனை வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். இது எல்லாமே வந்து சிஎம்ஏக்கான ஒரு பேக்ரவுண்டை வந்து நான் நெட்லேருந்து தான் டவுன்லோடு பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதை வந்து என்னென்னா, நான் இந்த அளவில் இந்த சைடு இந்த கார்னரில் இப்படி ஸ்க்ராப் பண்ண மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போய்க்கிறேன். பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இந்த தலைமை செயலகம் ப்ளஸ் இந்த பேக்ரவுண்டு கலர் எல்லாம் மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஷேப்பாக கிடச்சிருக்கு. எனக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் பகுதியை மட்டும் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே. கண்ட்ரோல் டி டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். டபிள்யூ மேஜிக் கண்ட்ரோல் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு டெலீட். குட் நாட் கம்ப்ளீட் பிகாஸ் ஸ்மார்ட் லேஜர் ஆப்ஜெக்ட்னு இருக்குது. இது ஸ்மார்ட் லேஜர் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனால நம்மளால் எடிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுறதுனால ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அட்ராக்டிவான ஒரு டிசைனை வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்டு இதில் இந்த பேனரை மேரேஜ் பேனரை பொறுத்தளவில் அவங்க அந்த திருமணத்துக்கான அந்த பேக்ரவுண்டை செட் பண்ணுறதா நமக்கு வந்து ஒர்க் எடுத்துக்கோங்கள. ஓகேங்களா? அதனால் இதை இந்த அளவில் வச்சுட்டு கொஞ்சம் அகலப்படுத்திக்கிறேன். ஓகே, அகலப்படுத்தியாச்சு. வந்து திருமண விழா அப்படிங்கிறதுக்கான வேற ஒரு கலரை வந்து நம்ம வேறு ஏதேனும் கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். ஓகே. நான் வந்து ஒரு ப்ளூ கலர் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு ஸ்ட்ரோக்கை வந்து ஒயிட்டு கொடுத்துக்கிறேன். இந்த கலர் வந்து நமக்கு கிளியராக இல்லை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறோன்னா, மூவ் டூலு கிளிக் பண்ணிவிட்டு இதை டபுள் கிளிக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து என்னென்னா, நம்ம சார் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து நம்ம இந்த வீடியோ கடைசியில் வந்து நம்ம ரிப்ளை பண்ணிவிட்டோம். அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, தங்கிலீஷில் எப்படி டைப் பண்ணுறது ப்ளஸ்ஸு போரல்ரா இல்லை அது ஃபோட்டோஷாப்பில் எப்படி டைப் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. இதில் வந்து சிசியில் வந்து நான் NHM ரைட்டர் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி தான் நான் இதில் தமிழ் டைப் பண்ணுறேன். இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு சைஸை வந்து பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே. இப்போ வந்து திருமண விழா அப்படிங்கிற அந்த 2 லேயரையும் வந்து ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு மேலே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து என்னென்னா, நான் ஒயிட் ஸ்ட்ரோக் அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா க்ரீனுக்கு ஒயிட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்காக நான் வந்து ஒயிட் அப்ளை பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து இதுக்கு கிராடியன்ட் ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். ஓகே. இந்த க்ரீன் கலர் வந்து நமக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. இதுக்கு வந்து ஒரு ஓகே, இந்த கலரும் நமக்கு ஓகே தான். இதுவும் நல்லா தான் இருக்குது. இந்த கலரும் பர்பிள் கலரு. ஓகே. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரோக்கை வந்து அப்ளை பண்ணிவிடுவோம். ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது உங்கள் பொண்ணு மாப்பிள்ளை நேமை வந்து நம்ம கொஞ்சம் அவங்க கலர் அந்த நேமுக்குள்ள கலரை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்ன கலர் என்ன, அதுக்கு ப்ரௌன் கலர் வச்சுக்கிறேன். பேக்ரவுண்டு ஓகே.
என்ன பண்ணுறோன்னா, இந்த கலர் அடிச்சுட்டு ஃபோர் கிரவுண்டில் ஒயிட் வச்சுட்டு ப்ரஷ்ஷோட பி கீபோர்டில் பிஏ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் என் நியூ லேயர் போட்டுக்கிறேன். ஃபோர் கிரவுண்டில் ஒயிட்டை வச்சுட்டு நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கான அந்த பேக்ரவுண்ட் வந்து நமக்கு கிடைச்சிரும். இதோட பிளண்ட் மோடை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? ஓகே, எந்த கலரில் எந்த மோடு வந்து நமக்கு சூட் ஆகுதோ அந்த மோடில் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒப்பாசிட்டி வந்து ஒரு 10 பாயிண்ட் வச்சுக்கிறேன். 10 பாயிண்ட் வச்சுட்டு இவங்களோட நேமுக்கு மட்டும் வேறு ஏதேனும் ப்ளூ மாதிரியான கலர், ப்ளூ கலரை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் எடுத்துக்கிறேன். ஓகே, ப்ளூ கலர் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த இடம்லாம் வந்து நமக்கு ஓகே தான், பட் இருந்தாலும் நமக்கான அந்த ஃபுல்ஃபில்லுங்கிறது இன்னும் முடியல நமக்கு. இந்த சைடில் வச்சுட்டு பொண்ணு ஃபோட்டோவை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு மாப்பிள்ளையோட ஒரு கை வந்து நமக்கு மறைஞ்ச மாதிரி இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற விதமாக ஓகே, இதை கொஞ்சம் அப்படி கீழே இறக்கி வச்சுக்கலாம். ஓகே, இல்லை ஒரு சிம்பிளாக ஒரு பேனர் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். குயிக்காக பேக்ரவுண்டு எல்லாத்தையும் நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு வந்து அனைவரும் வரவேற்கிறதுக்காக நம்ம வந்து கிராடியன்ட் ஓவர்லே அதில் போயிட்டு இந்த கலரை வந்து நம்ம வேரி பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த க்ரீன் கலர் ஓவர்லே வைக்கும்போது நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து இந்த பேனரை வந்து நம்ம ஒரு இந்த மாதிரி நமக்கு ஒர்க் அதிகமாக இருக்கக்கூடிய டைமில் இந்த மாதிரி பேனர் அடுத்தடுத்து பேனர் வரும்போது நம்ம இந்த மாதிரி தான் வந்து ஒர்க்கை வந்து நீட்டாக ஒரு அதாவது வந்து ஒரு அளவு குயிக்காக ஃபாஸ்ட்டாக பண்ணாலும் பார்க்க ஒரு நல்ல ஒரு லுக் இருக்கிறா அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த பேனரை வந்து நம்ம கொண்டு வந்துடணும். இதுதான் நம்மளோட, அப்போ தான் நம்மளோட ஒர்க்கு டைமிங் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஒரு இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 20க்கு 10. சரிங்களா? 20க்கு 10 பேனரு சிஎம்கே மோடில் தான் வச்சு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். நார்மலாக வந்து ஒரு கலரை அப்ளை பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் ஏதோ ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கேன். தலைமை செயலகத்தை வச்சும் போது இப்போ இவங்க வந்து பொலிட்டீஷியன் அப்படிங்கிறதுனால நான் தலைமை செயலகம் வச்சுருக்கேன். இதே வேறு ஏதேனும் தலைவர்களோ இல்லை இதில் இன்னொரு எஃபெக்ட் கூட கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். என்னென்னா இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் மார்க் டூல் எடுத்து கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன ஆல்ட்டு இந்த மாதிரி ஒரு ரிப்பன் கூட செட் பண்ணிக்கலாம். ரிப்பனுக்கு மேலே இவங்க பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ, இங்கே வந்து ஒரு கண்ட்ரோல் ஜே போட்டுக்கிறேன், பேக் கொண்டு வந்துக்கிறேன், கண்ட்ரோல் டி போட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டேன், கண்ட்ரோல் யூ ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷனில் இதை வந்து நான் டார்க் பண்ணிக்கிறேன் நல்லா. ஓகே, இன்னொரு கண்ட்ரோல் ஜே, கண்ட்ரோல் பேக் பேஸ், கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நான் வந்து எடுத்து விட்டுட்டு கலரை வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.